அங்கிள் அப்போ அவர்லாம் அப்படி பண்ணுறாரு, அப்போ எப்படி காட் இஸ் யூசிங்? ஹூ செட் காட் இஸ் யூசிங் ஹிம்? Who said God is using him? Did God tell you that he is using him? No. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு 4 லைனை போட்டு ஏஐயில் அப்லோட் பண்ணீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ அ பியூட்டிஃபுல் சாங். அதான் உண்மை. அதுக்காக காட் இஸ் யூசிங் ஏஐ சொல்ல முடியுமா? ஏஐ இஸ் அ வண்டர்ஃபுல் டூல் ஆஃப் காட். வாட் அ கிரேட் வெசல் ஆஃப் காட் ஏஐ. சூனோ. அதனால சூனோ வந்து பாஸ்டர் சூனோ, வர்ஷிப் லீடர் சூனோன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? என்ன அருமையான குரலுங்க, என்ன கம்போசிஷன், என்ன டியூன், ஆண்டவர் கொடுத்த டியூன் இது. சொல்ல முடியுமா? என்ன ஆண்டவர் கொடுத்த டியூன்? எனிபடி கேன் டூ திங்ஸ் வித் த விஸ்டம் காட் இஸ் கிவன் தெம். அதை நன்மையாகவும் யூஸ் பண்ணலாம், தீமையாகவும் யூஸ் பண்ணலாம். அதனால் ப்ளீஸ் டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப். ஒருத்தர் அழகாக பாடுறாங்க அப்படின்ன உடனே தேவன் அவங்கள பயன்படுத்துகிறார் அவசியமே கிடையாது. சூனோவே சூப்பராக பண்ணுது. இப்போ AI is doing a great job. So please don't fool yourself. பரிசுத்தம் இல்லையா தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோட தான் கர்த்தரை தொழுது கொண்டு. இன்னைக்கு பாருங்க, இந்த உலகமே காம்ப்ரமைஸ் தானேங்க. இன்னைக்கு உலகமே ஒரு காம்ப்ரமைஸ் தானே போகுது. இன்னைக்கு உலகம் சூஸ் பண்ற லீடர்ஸ் யாரு? எப்படிப்பட்ட லீடர்ஸை சூஸ் பண்றாங்க? They don't simply care. இன்னைக்கு இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் யோசிச்சு பாருங்களேன், அவர் மேலே என்னென்ன அலிகேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் போயிட்டே இருக்கு. the story keeps going on. ரொம்ப ரெச்சடான ஸ்டோரிஸ் வெளியே வருது. ஆனால் people vote for him. ஏன்னா நமக்கு வந்து வேற ஆள் கிடைக்கல, அல்லது நமக்கு அவரை பிடிச்சிருச்சு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா காம்ப்ரமைஸையும் உள்ளே வச்சுக்கிட்டு பரவாயில்ல வச்சுக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படி எப்பயாவது ஒரு இடத்துல பாவம் பெரிய தாவீது பாவம், பெரிய சாங் ரைட்டர் அவன், பத்சேபா தானே, ராஜாலாம் அப்படி தான் இருப்பாங்க, பாட்டை மட்டும் பாரு, இஸ் அ கிரேட் சாமிஸ்ட் சொன்னாராப்பா, பெரிய சாமிஸ்ட்பா, அவர் மேலாம் கை நீட்டாதீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள கையெல்லாம் நீட்டிடாத சொன்னாரா? நாத்தாண்ட பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, ஓடிப்போ, இந்த பக்கம் திரும்பியே பார்க்காத, நீ தப்பு இல்லையா, நீ நல்லவனான்னு கேட்டாரா? நேராக போய் அந்த தாவீதுக்கு நேராக தன்னுடைய தாசன் அனுப்பி நீயே அந்த மனுஷன் சொல்லி கை நீட்டி சொன்னாங்க. நோ காம்ப்ரமைசஸ். நீ வந்து த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னு பாட்டு எழுதியிருக்கலாம், நீ என்னன்னா பாட்டு எழுதியிருக்கலாம்ப்பா. தப்புனா தப்பு தான், தப்புக்கு தண்டனைனா தண்டனை தான். கடைசி சொன்னார் எல்லாத்துலேயும் ஒழுங்காக இருந்தான், இந்த ஒரு விஷயத்தை தவிர தான், இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் வாஸ் ஓகேன்னு சொன்னார். அண்ட் he demanded repentance. நீ ராஜாவாக கூட இருக்கலாம், you have to come down and repent. அதனால தான் 51 சங்கீதம் எழுதி வச்சாரு, create in me a clean heart, renew a right spirit within me, cast me not away from your presence and take not your holy spirit from me, restore to me the joy of your salvation. சொன்னாரா இல்லையா? எனக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியும், நவமான ஆவி எனக்குள்ளே உண்டாக்கும், நான் உமக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன். யாரு? உலகத்திலே பெரிய சாமிஸ்ட் இவர் தான், பாட்டுக்காரர் இவர் தான். ஆனால் அவர் வந்து தன்னை தாழ்த்த வேண்டி இருந்தது, தன்னை வந்து ஒப்பு கொடுக்க வேண்டி இருந்தது. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறவங்களை பரிசுத்தமாக ஆராதிக்கணும்னு விரும்புகிறாரு. நம்ம வாழ்க்கையில் தவறுகள் குற்றங்கள் வரும்போது, ஓ நான் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லி நழுவ முடியாது. இப்போ எனக்கு தனி ரூல்ஸ், இப்போ நான் வேற லெவலில் இருக்கேன், நான் இப்போ செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் போயிட்டேன், இப்போ எனக்கு ரூல்ஸ்லாம் வேற ரூல்ஸ், அதெல்லாம் மற்றவனுக்கு தான், ஏமாந்தவனுக்குலாம் இந்த ரூல்ஸ், மற்றபடி எனக்குலாம் ஸ்பெஷல் ரூல்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரின்னு தான் இருக்கா பைபிளில்? இல்லையே. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை நம்ம வாசிப்போமான. ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1 and 2. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்க. அந்த முதல் வசனத்தில் ரொம்ப கிளியராக இருக்குது. தேவனுக்கு செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை அப்படின்றது என்னென்னா, உங்கள் சரீரத்தை
தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியாக என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ நான் நல்லா கவனிங்க, நம்ம ஒரு பரிசுத்தமுள்ள ஆராதனை நம்ம செய்யணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு ரொம்ப முக்கியமானது நாம நம்மளை கமிட் பண்ணுறது. எப்படி கமிட் பண்ணணும்னா, அறகுறையா இல்லை, ஜீவ பலியாக கமிட் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி கமிட் பண்ணணும்? ஜீவ பலியாகன்னு அர்த்தம் என்னப்பா? ஜீவ பலியாகனா அர்த்தம் என்ன? ஒரு 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 பலி வந்து உயிரோடு இருக்கணும்னா முழுசாக இருக்கணும். நீங்கள் பாருங்க, ஒரு பலியை வந்து உதாரணமாக வெட்டிட்டான்னு வச்சுக்கிங்களேன், கொண்டு போட்டோன்னா தலையை தனியாக எடுத்துன்னு போயிடலாம், காலை தனியாக எடுத்துன்னு போயிடலாம், தொடையை தனியாக எடுத்து எல்லாம் தனித்தனியாக பீஸ் பீஸாக எல்லா இடத்துலையும் வேற கொண்டு போயிடுவோம், இதெல்லாம் செய்யலாம். ஆனால் ஜீவனோடு இருக்கணும் அப்படின்னா அது முழுசாக தான் இருக்கணும். அப்போ ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஹெட் டு டோ நம்மளை டோட்டலாக சப்மிட் பண்ணணும். தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்யணும், பரிசுத்தமான ஆராதனை செய்யணுன்றவங்க நம்ம வந்து காம்ப்ரமைசஸே நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. கண்ணு மட்டும்தானேங்க, அது மட்டும் அது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு வந்துடுவேன், வாய் மட்டும் தப்பு பண்ணுவேன், என் காதில் மட்டும் நான் தப்பு பண்ணுவேன், கையில் மட்டும் தப்பு பண்ணுவேன், காலில் மட்டும் தப்பு பண்ணுவேன், அப்படிலாம் கிடையாது. ஜீவ பலி, ஐ கமிட் மை செல்ஃப் as a living sacrifice, whole to the Lord. முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த ஒரு ஹோல் ஹார்ட்டட் கமிட்மெண்ட் ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்குறாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நமக்கு வந்து அந்த உலகம் நம்மளை ரொம்ப ஈர்க்கிறதுனால, ரொம்ப நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுனால, கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இதுக்கு அப்படியே கொடுத்து வி மேனேஜ் த ஷோ. இங்கே வந்தால் நல்ல பிள்ளை மாதிரி இருக்கும், வீட்டுக்கு போனால் வேறு மாதிரி இருக்கும், நம்முடைய இன்ஹவுஸ் ப்ரெசன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்ம சர்ச் ஆக்டிவிட்டி ஒரு மாதிரி இருக்கும், வர்ச்சுவல் ஆக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்தால் ஐயோ இந்த புண்ணியம் பால் குடிக்குமான்னு உட்காந்துருக்கும். ஆனால் வர்ச்சுவல் வேர்ல்டில் நம்முடைய டில்லி டேலிங்கே வேற லெவலில் இருப்போம். இங்கே வந்தால் அப்படி ஒரு லைஃப், அப்படி ஒரு பாட்டு, அப்படி ஒரு ஆராதனை, அப்படி ஒரு ஆக்ஷன், அப்படி ஒரு அப்பியரன்ஸ், எல்லாமே இங்கே வந்து அப்படி எல்லாரையும் எப்படி திருப்திப்படுத்தணுமோ அழகாக பண்ணிடுறோம். ஆனால் நம்ம தனி அறைக்கு போயிட்டு நம்ம கையில் மொபைல் வந்த உடனே நம்ம லேப்டாப்பில் உட்காரும் போது நம்ம ஆன்லைன் ப்ரெசன்ஸில் வந்து நம்ம அடிக்கிற டெக்ஸ்ட்டும் நம்ம பார்க்குறதும் நம்ம சொல்கிறதும் நம்ம ஷேர் பண்ணுறதும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆனால் நம்ம எப்படி இதை கன்வீனியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறோன்னா, இது சாட்டர்டே வரைக்கும் இது பரவாயில்ல, யார் பார்க்க போகிறோம், இன்றைக்கி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இல்லை, எந்த மினிஸ்ட்ரியும் எனக்கு இல்லை, நான் இன்றைக்கி எந்த வர்ஷிப்பும் நடத்த வேண்டியதில்லை, பாட்டு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை, நான் எதுவும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, ஐ கேன் ஜஸ்ட் லிவ் வித் திஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 6 days. அப்படியே வாழ்ந்துட்டு சாட்டர்டே வந்தவுடனே எல்லாத்தையும் பேக் ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஒரு நாள் லீவ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு சர்ச்சில் ஒரு ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு திருப்பி வி ரீஸ்டார்ட், கோ பேக் டு த சேம் ஓல்ட் ஸ்டோரி. இதெல்லாம் 2 நிலைகளில் குந்தி நடக்கிறது. வாக்கிங் வித் 2 opinions. ஒரு பக்கம் we want to please God, and other side we want to please the world. We want to please the spirit, we want to please the flesh. இப்படி செய்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியம் இல்லை. நம்ம முழுவதுமா ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும். and it's a huge commitment. It's a commitment. நான் வந்து ரீசெண்டாக ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நான் முன்னால் கூட ரொம்ப நான் காம்ப்ரமைஸில் இருந்தேன், நான் யூஸ் டு பிளே இன் போத் வேர்ல்ட்ஸ், இங்கேயும் வாசிப்பேன் அங்கேயும் வாசிப்பேன், அப்படி இந்த மாதிரி 2 வேர்ல்ட்ஸில் இருந்தேன். பிகாஸ் அங்கே நல்ல மணி கிடச்சிது, நல்ல காசு கிடச்சிது, அப்போ அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன். ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், என்னால் அங்கே போயிட்டு ஜெபம் பண்ண முடியல, என்னால் தேவ பிரசன்னத்தையும் உணர முடியலை, அப்போ நான் இப்படி ஒரு வேஷமாக வாழ்கிறேனேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் தீர்மானம் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட நஷ்டமே ஆனாலும், எனக்கு பசி பட்னி வந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக நிற்கிறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஒரு 3 weeks ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனால் அந்த கமிட்மெண்ட்லாம் உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். காட் began to feed me and open doors for me. என் ஆண்டவர் வந்து மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார், என்னை வந்து ரொம்ப மையமைப்படுத்த ஆரம்பித்தார், எனக்கு வந்து பெரிய பெரிய ஃபேவர்ஸ் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னார். அது நம்முடைய டெஸ்டிமனியாக இருக்கணும். நான் உங்களை அன்பாக சொல்கிறேன், வர்ஷிப் மினிஸ்ட்ரி, நல்ல பாடுற கிருபை, உங்களுக்கு நல்ல வாசிக்கிற கிருபை, நிறைய மீடியாவில் கிருபை எல்லாம் இருக்கலாம். தயவுசெய்து இந்த 2 வேர்ல்டில் வாழாதீங்க. செட் அப்பார்ட் ஃபார் காட். எல்லாரும் சொல்லுங்க, என்னது செட் அப்பார்ட்? ஏதாவது ஒன்று தீர்மானம் பண்ணுங்க, ஒன்று இங்கே இருக்கணுமா அல்லது உலகத்தில் இருக்குமா, ஏதாவது ஒன்று தான். 2லேயும் உட்காந்துட்டு அதில் சம்பந்தம் தேடுறது வந்து நடக்காத காரியம். தேவனுக்கென்று நம்மை பிரித்தெடுத்து அவருக்கு மட்டும் ஆராதனை செய்ய நாம் வந்து அர்ப்பணிக்கணும். இப்படி நம்ம சாங்டிஃபைடாக நம்முடைய வர்ஷிப்,
ஹோலி வர்ஷிப் இருக்கணும்னா நம்ம சாங்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வசனத்தோட இதை நம்ம நிறைவு செய்யலாம். யோவான் 17:17 வாசிங்க. யோவான் 17:17. ஜான் 17:17. உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எல்லாரும் திரும்ப அந்த வசனத்தை சேர்ந்து வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நல்லா கவனிங்கப்பா வர்ஷிப் மினிஸ்டரில் இருக்கவங்க, நீங்கள் உங்கள் ஹோலினஸை நீங்கள் முழுசுமாக காத்துக்கொள்ளணும். நான் 3 காரியம் சொன்னோம்ல ஹோலினஸில். என்ன காரியம்லாம் சொன்னோம்? முதலாவது எக்ஸ்க்ளூசிவாக ஹோலியாக இருக்கணும் இல்லையா? ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பகுதி கூட விட்டு வைக்காம தலை முதல் பாதம் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? முழுவதும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கணும். எக்ஸ்க்ளூசிவ்லி செட் அப்பார்ட் ஃபார் காட். ரெண்டாவது செட் அப்பார்ட் டில் த எண்ட், கடைசி வரைக்கும் நம்ம தேவனுக்கென்று நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும். மூன்றாவது வித் எண்டவர், நான் என்னுடைய முழு முயற்சியும் கொடுத்து என்னை தேவனுக்கென்று பிரித்தெடுக்கணும், என் உத்தரவாதத்தை எடுக்கணும். இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு, இந்த பரிசுத்தத்தை காக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு கேட்டால் த வேர்ட் ஆஃப் காட். எல்லாரும் சொல்லுங்க, வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் நம்ம லைஃப்பில் இல்லாமல் நம்ம ஹோலியாக இருக்கவே முடியாது. வேர்ட் ஆஃப் காட் ஒரு கிளென்சிங் ஏஜென்ட். இதுதான் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5:26 வாசிக்கிறோம். எபேசியர் 5:26 வாசிக்கிறோம். உம்முடைய வசனமாகிய தண்ணீரினாலே, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுன்னு வாசிக்கிறோம். வர்ஷிப் மினிஸ்ட்ரிக்கு நல்லா கவனிங்க. வர்ஷிப் மினிஸ்ட்ரியில் நீங்கள் பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கலாம், பாடலாம், நீங்கள் மீடியாவில் இருக்கலாம், என்ன வேணா. நீங்கள் ஹோலி மினிஸ்ட்ரி செய்யணும்னா வேர்ட் ஆஃப் காட் உங்கள் லைஃப்பில் டீப்பாக என்ரிச்டாக இருக்கணும். அது யூ ஷுட் பி என்ட்ரென்ச்ட் இன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நீங்கள் பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வெறும் பாட்டை மட்டும் கேட்டுக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் வித் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையோட நேரமோ ஐக்கியமோ இல்லாமல், இந்த தியானம் இல்லாமல் இருக்கிறதுனால பலவிதமான காற்றுகளால் அடிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் சாம் சொல்லுங்க பாப்போம். 1 சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன். அப்போ ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வேத புஸ்தகம் அவசியமாக இருக்கு. 119 சங்கீதம் 16 வசனம், வாலிபன் தன் வழியை விதமாய் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதுன்னு. அப்போ கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு நாளும் பர்சனலாக நம்ம எவ்வளோ நேரம் வேதத்தோடு உட்காந்துருக்கோம்? இப்போ நிறைய யங் பீப்புள் காலையிலேருந்து சாயங்காலம் ஹெட்ஃபோன்ஸை போட்டு நம்ம பாட்டு கேட்குறோம். நீங்கள் சொல்லலாம், அங்கிள் நான் வெறும் ஸ்பிரிச்சுவல் பாட்டு தான் கேட்பேன்னு. நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாட்டு கேட்டுட்டு மட்டும் இருந்தீங்கன்னா சந்தோஷம். ஆனால் எவ்வளவு நேரம் நம்ம காட்ஸ் வேர்டுக்கு டைம் கொடுக்குறோம்? எவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம்? அது நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோம்? நம்ம அதுக்கு நேரத்தை ஒதுக்குனாதான் பரிசுத்தத்திற்குள்ளே நம்ம வர முடியும். ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் தான் நம்மளை நம்முடைய குறைகளை நமக்கு சுட்டி காட்டும். நான் போன வாரம் இதை பற்றி பேசுனேன். வேர்ட் ஆஃப் காட் ஒரு மிரர் மாதிரி நம்முடைய அழுக்கை அப்படியே காமிக்கும். அதே நேரத்தில் வேர்ட் ஆஃப் காட் என்னவா இருக்குது? ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டாக இருக்குது. அது நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்குது. வசனம் ஒரு தண்ணீர் மாதிரி. இட்ஸ் போத் த மிரர் அண்ட் அ வாட்டர் இல்லையா? அந்த காலத்தில் வாட்டரை தான் மிரராக வச்சுருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வாட்டரில் போய் அவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்க ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரியும். ஆனால் அதிலே பார்த்துட்டு இருந்தால் பத்தாது, அந்த தண்ணி எடுத்து என்ன பண்ணணும்? முகத்தில் ஊற்றி கழுவும் போது தான் சுத்தமாக. அதே போல் தான் வேர்ட் ஆஃப் காட் நம்மளை பார்க்கும்போது தண்ணீரில் எப்படி ரிஃப்ளெக்ஷன் தெரியுதோ அதை போல் நம்முடைய ரிஃப்ளெக்ஷன் அது காமிக்கும். நம்மகிட்ட இருக்கிற குறைகள் இருக்குன்னு அது சுட்டி காமிச்சிடும், நம்மகிட்ட பேசும் அந்த வசனம். அதே நேரத்தில் அந்த வசனம் என்னென்னா அப்படியே அள்ளி மொண்டு என்ன பண்ணலாம்? நம்மளை கழுவிக்கலாம், சுத்திகரிச்சிக்கலாம். இது இருந்தால் தான் நம்ம பரிசுத்தமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் என்னென்னா, நம்ம வாழ்க்கை ஆராதனை ஊழியத்தில் இருக்கிற நாம் பரிசுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வியை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த மினிஸ்டர் இருக்கவங்க ஏன் நிறைய இச்சைகளில் விழுறாங்க, தேவையில்லாத பாவங்களில் விழுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் பாட்டு நல்லா தான் பாடுறாங்க, பாடல்களை எழுதுகிறாங்க, பாடல் ஊழியத்தில் இருக்கிறாங்க, வசனம் அவர்களுக்குள்ளே நிலை கொண்டில்லை. நம்முடைய வசனத்தினாலே அவர்கள் என்ன செய்யும்? சுத்திகரியும். நம்முடைய வசனமே சத்தியம். நம்முடைய வசனமே சத்தியம். நம்முடைய வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க நிறைய வர்ஷிப் டீமில் இருக்கவங்க நிறைய பேருக்கு பர்சனல் டிவோஷன், பைபிள் ரீடிங் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 0.
நிறைய டைம் இன் சோஷியல் மீடியா, நிறைய டைம் வந்து பாட்டு கேட்குறது, மியூசிக் கேட்குறது, இதிலெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஹவர்ஸ் கணக்கில் இதுக்கு டிவோட் பண்ணுறோம். பட் ஹவு மச் டைம் டு வி டிவோட் டு மெடிடேட்டிங் காட்ஸ் வேர்ட்? கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணி வாசிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறோம்? அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அந்த டிவோஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டைம் தான் நம்மளை கிளென்ஸ் பண்ண முடியும். நம்முடைய குறை என்னென்னு பார்க்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க, எல்லோரும் வந்து உட்காந்துருக்கீங்க. இதில் சில பேர் வந்து மதியானம் 3 மணி 4 மணிக்கே வந்துட்டீங்க. கொயர் இருக்கவங்களாம் இன்றைக்கி நான் தனியாக பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தேன். அப்போ நீங்கள் வந்திருந்தீங்க. இப்போ வந்த பிறகு நிச்சயமாக நீங்கள் திருப்பி இங்கே உட்காரக்கு முன்னாடி கண்டிப்பாக வாஷ் ரூமில் போயிட்டு, பவுடர் ரூமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கண்ணாடியை பார்த்து ஒரு முறை ஹேர் என்ன பண்ணியிருப்பீங்க? செட் ரைட் பண்ணியிருப்பீங்க. ஒழுங்காக இருக்கா, தலைமுடி ஒழுங்காக இருக்கான்னு பார்த்தோமா இல்லையா? வீட்டிலேருந்து கிளம்ப முன்னாடி தலை சீவருக்கு முன்னாடி பார்த்தோமா இல்லையா? தலைமுடி இல்லைன்னா கூட என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். அப்போ என்ன மாதிரி ஆளுங்களாம் பார்த்து தான் வந்தேன். பார்க்காம வர்றது இல்லைன்னா பார்த்தா தான் தெரியுது நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் பார்த்துட்டு என்ன பண்ணுறோம்? ஏதாவது குறை இருந்தால் உடனே என்ன பண்ணுறோம்? கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வந்துடும். அதே போல் தான் இந்த ஊழியம் செய்கிற நாமும் தேவனுடைய வசனமாகிய கண்ணாடியில் நம்மளை பார்த்துட்டு அந்த தண்ணீரால் நம்மை சுத்திகரிக்கும் போது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன பண்ண முடியும்? ஸோ த தேர்ட் நெசசிட்டி இன் வர்ஷிப் இஸ் வர்ஷிப்பிங் காட் இன் ஹோலினஸ். ஹோலினஸ். ஆண்டவரே, நான் இன்று முதல் பரிசுத்தத்தோடு நான் வந்து ஆராதனை செய்கிறதுக்கு எனக்கு கிருபை தாருங்க. எழுந்து நிற்கலாமா எல்லாரும்? ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். Lord, I always gave importance to talent, but sometimes I have taken holiness for granted, and it is my weak area. நான் நிறைய வேளை காம்ப்ரமைசஸ்க்கு நான் இடம் கொடுத்துட்டேன். ஏன்னா எல்லாருமே அப்படி பார்க்குறேன். நிறைய பேர் அப்படி இடறி போயிட்டாங்க. நிறைய பேர் கெட்ட உதாரணங்களாக இருக்கிறாங்க. அவங்க லைஃப் வந்து ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, மினிஸ்ட்ரி இன்னொரு டைரக்ஷனில் போகுது. இதெல்லாம் ஜனங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நானும் சில தடவை அப்படி கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம இப்படி வாழ்ந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நானும் கொஞ்சம் ஐ ஹவ் கிவன் லீவே டு தட் லார்ட். பட் டுடே யூ ஹவ் டாட் மீ தட் ஐ ஹாவ் டு சர்ச் மை ஹார்ட் அண்ட் மெயின்டைன் ஹோலினஸ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் எல்லா பகுதியில் நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாங்கப்பா. என் இயேசுவே எந்தனை காத்து கொள்ளும், என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யும். என் இயேசுவே எந்தனை காத்து கொள்ளும், என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யும். பொன்முகத்தை ஏழையான் பார்க்கு மட்டும், பொன்முகத்தை ஏழையான் பார்க்கு மட்டும், பரிசுத்தமா என்னை பரிசுத்தமா என்னை பரிசுத்தமா என்னை வைத்து கொள்ளும். பொன்முகத்தை ஏழையான் பார்க்கு மட்டும், பொன்முகத்தை ஏழையான் பார்க்கு மட்டும், பரிசுத்தமா என்னை பரிசுத்தமா என்னை பரிசுத்தமா என்னை வைத்து கொள்ளும். நீங்கள் வீட்டில் போன பிறகு கூட டேக் டைம் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட், எஸ்பெஷலி ரோமன்ஸ் சாப்டர் 12. நம்ம வாஸ்த வசன நோட்ஸ் எடுத்தீங்க இல்லையா? அந்த பகுதிகள்லாம் இன்னொரு முறை வாசித்து பாருங்கள். and then read Psalm 51, 51ஆம் சங்கீதம் கூட வாசித்து பாருங்கள். அதில் எப்படி ஒரு பெரிய வர்ஷிப் லீடர், சாங் ரைட்டர், தன் வாழ்க்கையில் விழுந்த ஒரு பெரிய விழுகை நடுவில் அதை டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கிடாம முழுவதுமாக தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து மனஸ்தாபப்பட்டு குற்றங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி
தேவனண்ட திரும்ப சேர்ந்தார் அப்படின்றத பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ ஹோலினஸுக்கு நமக்கு சீரியஸ்னஸ் கொடுக்குறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அங்கிள் எல்லாருமே பண்ணுறாங்க அங்கிள், எங்கள் டீம்லலாம் அப்படி தான் இருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க, மற்ற சர்ச்சஸில் நான் பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் அப்படி தான் அங்கிள் இருக்கிறாங்க. நானே சில தடவை கஷ்டப்பட்டிருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கிட்டார் வாசித்து வெளியே போய் தம் அடிப்பாங்க. சர்ச் அதை அக்செப்ட் பண்ணுது, ஏன்னா அவர் கிட்டாரிஸ்ட்டுங்க, அந்த கிட்டார் சவுண்டு கேட்டால் நல்லா இருக்குது, சவுண்டு நம்ம காதுக்கு நல்லா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் வந்து எஸ்பெஷலாக நம்முடைய பர்சனல் சீக்ரெட் லைஃப்பை நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா இந்த நாட்களில் வந்து இதில் நிறைய காம்ப்ரமைசஸை பீப்புள் ஹவ் அக்செப்டட். இதெல்லாம் அப்படி தாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. பெரியவர்லாம் அப்படி தான் இருப்பாங்க, பெரிய ஆள்லாம் அப்படி தாங்க இருப்பாங்க, அதெல்லாம் பரவாயில்லைங்க, இதெல்லாம் அக்செப்டட், இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் மாறிச்சு, இதெல்லாம் பழைய கதை கிடையாது, இப்போல்லாம் இட்ஸ் ஓகே. இது எல்லா இடத்துலையும் இப்படி கரப்ஷன் வந்துருச்சு இது இல்லையா? பாலிட்டிக்ஸில் அது இருக்குது, பிஸ்னஸில் இருக்குது, இன்றைக்கி ஆஃபீஸஸில் அப்படி இருக்குது. த ரூல்ஸ் ஆஃப் த கேம் ஹவ் டோட்டலி சேஞ்ச்ட். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் உங்கள் ப்ரைவேட் லைஃப்ங்க, அந்த ப்ரைவேட் லைஃப் பற்றிலாம் பேசாதீங்கன்றாங்களே. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைவேட் லைஃப் வேறு, பப்ளிக் லைஃப் வேறு. அப்போ நம்ம ஷோ காட்டுறது கரெக்டாக இருக்கணும், உள்ளே எப்படி வேணால் அசிங்கமாக இருந்துக்கலாம். அது எப்படின்னா, கப்புக்குள்ளே எவ்வளோ அழுகாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே மட்டும் பாலிஷ் பண்ணி கொடுத்துருங்க, அது போதும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, வெளியில் வந்து வெள்ளரிக்கப்பட்ட கல்லறையை போல் நீ வந்து நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்க, உள்ளே வந்து என்ன இருக்குது, எல்லாம் மரித்தவருடைய எலும்பு ஒரு நாற்றமாக இருக்குது, நீ உள்ள முதல்ல கழுவுனாரு. காட் சீஸ் போத், காட் சீஸ் தி அவுட்டர், காட் சீஸ் தி இன்னர். ரெண்டுமே நம்ம வந்து ஆண்டருக்கு பிரியமாக நம்ம வாழணும். நம்ம டேலண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நான் அருமையாக பாடுவேன், அருமையாக வாசிப்பேன், அருமையாக என்னுடைய டெக்னிக்கல் நாலேஜ் இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓ காட் இஸ் ஒன்லி லுக்கிங் அட் திஸ் அப்படின்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. இஸ் லுக்கிங் அட் போத். அவர் டேலண்ட்டை கொடுத்தாரு, அந்த டேலண்ட்டை நம்ம பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக நம்ம பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். இயேசுவே என்னை முற்றிலும் பரிசுத்தமாக, எனக்கு உங்களுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் ஆண்டவரே என்னை முழுவதுமாக என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு கூட நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாலேயோ காலையில் எழுந்த பிறகு நம்ம ஏசி ஆவடி சாங்ஸில் ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கு, இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. பாவம் போக்கும் இரத்தத்தினால் தூய ஊற்றை காட்டும், பாவியேன் கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும், எல்லா பாவங்களையும் என்னை விட்டு விலக்கும். இந்த மாதிரி நம்மை ஆராய்ந்து பார்க்கிற பாடல்களை வந்து நீங்கள் கேளுங்க, அது உங்களை கூட மினிஸ்டர் பண்ணட்டும். இன்னொரு பாட்டு கூட, இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்று உண்டே, அருமையான ஒரு பாடல். பிளவுண்ட மலையே, அந்த பாடலும் கேளுங்க. இந்த மாதிரிலாம் பாட்டு கேட்கும்போது அந்த வேர்ட்ஸை பார்த்து அது டீப்பாக நமக்குள்ளே ஒர்க் பண்ணி நம்ம பரிசுத்தப்படைய நம்ம ஆண்டவர் இந்த வார்த்தையை பரிசுத்தம் பரிசுத்தன்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற வார்த்தை வந்து செட் அபார்ட் ஃபார் காட். தேவனுக்கு நாம் பிரிஞ்சு வரணும். I want to leave some things and I want to let go certain things. I want to depart from all those things and I want to devote myself to God. அநேக காரியங்களை செய்ய முடியும், பட் நான் இதில் தான் விட்டுட்டு நான் டிவோட் பண்ணுறேன். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பாத்திரமாக நம்ம ஆண்டவர் பிரித்தெடுக்க விரும்புகிறார். ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்துங்கன்னு கேட்போம்.